அங்கிருந்து சிலவர் என்கிட்டையும் சரி அருள்கிட்ட எங்கேயாவது திருப்பூர் ஆர்வம் ரவிராஜ் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எப்படி ஐயா கிட்ட வர்றது, எந்த முகத்தோட வர்றதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் அங்கிருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி 29/12/2025 காலை 10 மணிக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் 2026 வரவேற்போம், 2025க்கு விடையெடுப்போம் என்ற புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம், தொடர்ந்து சிறப்பு சிறப்பு செயல்படும். இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். பொதுவாக இது தமிழ்நாடு புதுச்சேரி மாநில அளவில் எங்கள் அமைப்புகளை சார்ந்த அனைத்து அமைப்புகளை சார்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாநகர பகுதி பொறுப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். திங்கட்கிழமை சரியாக 10 மணிக்கு செயற்குழு கூட்டம் தொடங்கும். செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு சுமார் 11:30 மணி அளவில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கும். இதில் பங்கேற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் உரிய நேரத்தில், சரியான நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். பொதுவாக இந்த பொதுக்குழு செயற்குழு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு முன்னால நிர்வாக குழு நடந்தது. நிர்வாக குழுவில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்கள் செயற்குழுவில் விவாதிக்கப்படும். செயற்குழுவில் விவாதிக்கப்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழுவில் விவாதித்து நிறைவேற்றப்படும். அதில் மருத்துவரையா அவர்கள் 2026 நடைபெற இருக்கிற மிக விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்கான கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் என்ற நிலை மாறி இங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் மருத்துவரையா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் முதலாக அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நீக்குவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியா எல்லாரும் தவிர்க்க முடியாத சக்தி என்று பேசப்பட்ட மருத்துவரையா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திட்டமிட்டு சூழ்ச்சியால் இந்த கட்சியை அபகரிப்பதற்கு, பிளவுபடுத்துவதற்கு தொடர்ந்து அவர் செய்து வந்த நடவடிக்கை மருத்துவரையாவுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்தது. அசாத்திய துணிச்சல் மிக்க அந்த தலைவர் மருத்துவரையா நிலை உழைந்து போனார், கண்கலங்கினார், வேதனைப்பட்டார். அப்புறம்தான் எல்லாரையும் விட நான் உருவாக்கிய 1980 இயக்கம் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் பேர் இயக்கத்தில் வலிமையான சக்தியாக மாறி மருத்துவர் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னும் பல பேர் சுகாதாரத்துறை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களை போன்றவர்கள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் உருவாக்கியது ஐயா தான். அப்ப அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நிலை குலைந்து போய் கண்கலங்கினாலும் கூட இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் உருவாக்கிய கட்சி என்னுடைய உயிரை விட மேலானது, நான் விடமாட்டேன், இந்த கட்சியை நிலைநிறுத்துவேன். அது மட்டும் இல்லை, ஒரு வலிமையான சக்தியா தமிழ்நாடு அரசியல்ல அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருந்தது அங்கீகாரம் இல்லாத கட்சியா போயிடுச்சு. அதனால மீண்டும் அங்கீகாரம் உள்ள கட்சியா வளர்த்தெடுப்பேன்னு சொல்லி ஐயா புதுசா நிர்வாகிகள்லாம் போட்டு செயற்குழு கூட்டங்களை நடத்தி தனித்தனியா மாவட்ட வாரியா தைலாபுரத்து வட்டத்தில் கூட்டம் நடத்தி நீ பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியை உருவாக்கி செய்ய. அந்த அடிப்படையில் தான் இப்போ மருத்துவரையா பின்னால கட்சி வலிமையான கட்சியா உருவெடுத்து கொண்டிருக்கிறது. சிலர் போயிருக்கிறாங்க, தெரியாம போயிட்டாங்க.
பொறுப்பாளர் மட்டும் அந்த பொறுப்பாளர்கள் மட்டும் அது என்ன நடந்ததுன்னு சொன்னா, மருத்துவர் அன்புமணியை கட்சியிலிருந்து ஐயா நீக்க போறாருன்னு ஒரு தவறான செய்தியை சொல்லி சில பேர் அங்க போனவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் மருத்துவர் ஐயா தொடர்ந்து வேதனைப்படுறது, கண்களுங்கிறது, இந்த இயக்க வளர்ச்சிக்கு ஐயா எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியிலையும் ஐயா விட்டுட்டு வந்துட்டோமே, ஐயாவால் நம்ம உருவானோம், ஐயா தான் நமக்கு அடையாளம், அவரை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி மிகுந்த வேதனையிலையும் அவங்க மனசாட்சி உறுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு. அங்கிருந்து சில பேர் என்கிட்டையும் சரி, அருள்கிட்ட, எங்க திருக்கச்சூர், ஆர்வம், ரவிராஜ் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எப்படி ஐயா கிட்ட வர்றது, எந்த முகத்தோட வர்றதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால மீண்டும் அங்கிருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் நடக்க போகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.